செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து இடம் மாறுகிறதா தலைமைச் செயலகம்? பட்டினப்பாக்கத்தில் தீவிரமாகும் ஆய்வு பணிகள். சென்னையின் வரலாற்று சிறப்புமிக்க செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தற்போது இயங்கி வரும் தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தை வேறு ஒரு இடத்திற்கு மாற்ற அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன்படி சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் புதிய தலைமைச் செயலகம் அமைப்பதற்கான பூர்வாங்க ஆய்வு பணிகளை அரசு அதிகாரிகள் அதிதீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். வரலாற்று சிறப்புமிக்க செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருந்து தலைமைச் செயலகத்தை வேறு ஒரு விசாலமான இடத்திற்கு மாற்றுவதற்கான ஆலோசனைகள் தீவிரமடைந்துள்ளன. அந்த வகையில் சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் புதிய தலைமைச் செயலக கட்டடத்தை அமைப்பதற்கான முதற்கட்ட நில அளவை மற்றும் உள்கட்டமைப்பு ஆய்வு பணிகளை அரசு அதிகாரிகள் அதிதீவிரமாக முடுக்கிவிட்டுள்ளனர். தற்போது நில அளவை மற்றும் கள ஆய்வுகள் நடத்தப்பட்டு வரும் பட்டினப்பாக்கம் பகுதியானது தமிழக முதல்வர் விஜயின் தற்போதைய இல்லத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள இடமாகும். புதிய தலைமைச் செயலக வளாகம் இங்கு அமைக்கப்பட்டால் முதல்வரின் வீட்டிலிருந்து நடந்து செல்லும் சற்று தூரத்திலேயே மாநிலத்தின் தலைமைச் செயலகம் அமைந்துவிடும். இது முதல்வரின் அன்றாட பயண நேரத்தையும் அதற்காக செய்யப்படும் போக்குவரத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் பெருமளவில் குறைக்கும். தினமும் முதலமைச்சரின் கான்வாய் வாகன அணிவகுப்பு செல்லும் போது நகரில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கும் மிக எளிமையான முறையில் தலைமைச் செயலகத்திற்கு சென்று வருவதற்கும் இந்த இடம் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கருதுகின்றனர். இயற்கை எழில் கொஞ்சம் கடல் காட்சியை கண்டு ரசிப்பதில் முதல்வர் விஜய் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இதை மனதில் வைத்தே செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் அவருக்கு ஒதுக்கப்பட்ட அலுவலக அறை கூட கடலை நோக்கிய கோணத்தில் 10வது மாடியில் இருந்து பார்க்கும் வகையில் சிறப்பு மாற்றங்களுடன் அமைக்கப்பட்டது. தற்போது திட்டமிடப்பட்டுள்ள பட்டினப்பாக்கம் பகுதியும் வங்காள விரிகுடா கடற்கரையை ஒட்டியே அமைந்துள்ளதால் அங்கிருந்து விரிந்த கடலின் இயற்கை அழகையும் முழுமையாக கண்டு ரசிக்க முடியும். கடலுக்கு மிக அருகே அமைதியான சூழலில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய தலைமைச் செயலகம் அமைந்தால் அது நிர்வாக பணிகளுக்கு இடையே முதல்வருக்கு மிகுந்த மனநிறைவையும் புத்துணர்ச்சியையும் தரும் என்பதால் அதிகாரிகள் இந்த இடத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளித்து பணிகளை வேகப்படுத்தி வருகின்றனர். செயின்ட் ஜார்ஜ் கோட்டை பழமையான இடமாக இருப்பதால் அங்கு புதிய நவீன கட்டிடங்களை உருவாக்குவதிலும் போதிய வாகன நிறுத்துமிட வசதிகளை அமைப்பதிலும் பல நடைமுறை சிக்கல்கள் நீடிக்கின்றன. மேலும் நிதித்துறை உட்பட பல துறை அலுவலகங்கள் போதிய இடவசதியின்றி இயங்கி வருகின்றன. இவற்றை நிவர்த்தி செய்யும் வகையில் பட்டினப்பாக்கத்தில் அமைய உள்ள புதிய வளாகத்தில் நவீன டிஜிட்டல் வசதிகள், பரந்த மாநாட்டு அரங்குகள், பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு தனித்தனி நுழைவு பாதைகள், விசாலமான வாகன நிறுத்தங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய வரைபடத்தை அதிகாரிகள் தயாரித்து வருகின்றனர். இதற்கான நில பரிசீலனை அறிக்கைகள் மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்த தரவுகள் திரட்டப்பட்டு வருகின்றன. பட்டினப்பாக்கம் பகுதியில் ஆய்வு செய்யப்பட்டு வரும் இந்த திட்டம் குறித்த விரிவான வரைவு அறிக்கை விரைவில் முழுமையடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அறிக்கை முறைப்படி முதல்வரின் பார்வைக்கும் அமைச்சரவையின் ஒப்புதலுக்கும் அனுப்பி வைக்கப்படும். முதல்வரின் அதிகாரப்பூர்வ பச்சை கொடி கிடைத்தவுடன் நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் கட்டுமான பணிகளுக்கான அரசாணை அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையில் இருந்து கடலோர பகுதியான பட்டினப்பாக்கத்திற்கு நிர்வாக மையம் மாறுவது தமிழக நிர்வாக வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது.